ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்பாளர்களை அதிமுக அறிவித்துள்ளது. ராஜ்யசபாவில் தமிழகத்துக்கான 6 இடங்கள் காலி ஏற்பட்டுள்ளன. இத்தேர்தலுக்கான 2 வேட்பாளர்களை திமுக ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் தற்போது அதிமுக வேட்பாளர்களாக 4 பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் ஆர். வைத்திலிங்கம், சமீபத்தில் தமாக கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன், தற்போதைய ராஜ்யசபா எம்பியாக பதவி வகிக்கும் நவநீத கிருஷ்ணன் மற்றும் கன்னியாகுமரி அதிமுக வக்கீல் பிரிவு இணைச் செயலாளர் ஏ. விஜயகுமார் ஆகியோரை ராஜ்யசபா தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்களாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் இருந்து ராஜ்யசபாவுக்கு 6 எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றாலும் அதில் சிறிய சிக்கலும் உள்ளது. ஒரு உறுப்பினரை தேர்வு செய்ய 34 எம்எல்ஏக்கள் தேவை. அதன்படி 134 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள அதிமுக 3 ராஜ்யசபா எம்பிக்களை தேர்வு செய்ய முடியும். அதேபோல திமுகவில் 89 உறுப்பினர்கள் இருப்பதால் அக்கட்சியால் 2 எம்பிக்களை வெற்றி பெற செய்ய முடியும். இதன் அடிப்படையில் திமுகவின் வேட்பாளர்களாக டி.கே.எஸ். இளங்கோவன் மற்றும் ஆலந்தூர் பாரதி ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக கூடுதலாக ஒரு வேட்பாளரை வெற்றி பெற செய்ய மேலும் 2 ஓட்டுகள் தேவை. இருப்பினும் திமுகவை விட அதிமுகவில் கூடுதலாக 36 எம்எல்ஏக்கள் இருப்பதால் 2வது விருப்பத் தேர்வின் அடிப்படையில் 4வது எம்பியாகவும் அதிமுக வேட்பாளராகவே வெற்றி பெற முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது. அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சாவூர் சட்டசபை தொகுதி தேர்தல்கள் ஜூன் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் ராஜ்யசபா தேர்தலில் இந்த ஒரு தொகுதி வெற்றி தோல்வி பாதிப்பை ஏற்படுத்தாது என்று கருதப்படுகிறது.